பாவேந்தர் பாரதிதாசன் எழுதிய காவியம் சஞ்சீவி பர்வதத்தின் சாரல். வாசிப்பவர் காரைக்கால் கே. பிரபாகரன். சஞ்சீவி பர்வதத்தின் சாரல். குயில் கூவிக்கொண்டிருக்கும், கோலம் மிகுந்த மயில் ஆடிக்கொண்டிருக்கும், வாசம் உடைய நற்காற்று குளிர்ந்தடிக்கும், கண்ணாடி போன்ற நீர் ஊற்றுகள் உண்டு, கனிமரங்கள் மிக்க உண்டு, பூக்கள் மணங்கமழும், பூக்கள் தோறும் சென்று தேனீக்கள் இருந்தபடி இசைபாடி கலிக்கும், வேட்டுவப் பெண்கள் விளையாடப் போவதுண்டு, காட்டு மறவர்களும் காதல் மனம் செய்வதுண்டு. நெஞ்சில் நிறுத்துங்கள், இந்த இடத்தைத்தான் சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் என்று சொல்லிடுவார். சஞ்சீவி பர்வதத்தின் சாரலிலே ஓர் நாளில் கொஞ்சம் குறைய மணி 4 மாலையிலே குப்பன் எனும் வேடக்குமரன் தனியிருந்து செப்புச் சிலை போலே தென் திசையை பார்த்தபடி ஆடாதசையாமல் வாடி நின்றான். சற்றுப்பின் வாடாத பூமுடித்த வஞ்சி வரக் கண்டான். வரக்கண்டதும் குப்பன் வாரி அணைக்க சுரக்கின்ற காதலோடு சென்றான். தொடாதீர்கள் என்று சொன்னால் வஞ்சி. இளையான் திடுக்கிட்டான். குன்றுபோல் நின்றபடி குப்பன் உரைக்கின்றான். கண்ணுக்குள் பாவையே, கட்டமுதை நான் பசியோடுண்ணப் போம்போது நீ ஓர் தட்டு தட்டிவிட்டாய். தாழச் சுடுவையில் தாளாமல் நான் குளிர்ந்த நீழலை தாவும்போது நில்லென்று நீ தடுத்தாய். தொட்டறிந்த கையை தொடாதே என்றாய். நேற்று பட்டறிந்த தேகசுகம் விட்டிருக்க கூடுவதோ? உன்னோடு பேச ஒரு வாரம் காத்திருந்தேன், என்னோடு முந்தானால் பேச இணங்கினாய். நேற்றுத்தான் இன்பம் கரை காட்டினாய், இன்று சேற்றிலே தள்ளிவிட்டாய், காரணமும் செப்பவில்லை என்றுரைக்க கேட்ட இளவஞ்சி, காதலரே, அன்று நீர் சொன்னபடி அவ்விரண்டு மூலிகையை சஞ்சீவி பர்வதத்தின் தையலென கூட்டிப்போய் கொஞ்சம் பறித்து கொடுத்தால் உயிர் வாழ்வேன், இல்லையென்றால் ஆவி இராதென்றாள். வேட்டுவன் கல்லில் நடந்தால் உன் கால் கடுக்கும் என்றுரைத்தான். கால் இரண்டும் நோவதற்கு காரணம் இல்லை, நெஞ்சம் மூலிகை இரண்டின் மேல் மொய்த்திருப்பதால் என்றாள். பாழ்விலங்கால் அந்தோ படுமோசம் நேரும் என்றான். வாழ்வில் எங்கும் உள்ளதுதான், வாருங்கள் என்றுரைத்தாள். அவ்விரண்டு மூலிகையின் அந்தரங்கம் அத்தனையும் இவ்விடத்திற் கேட்டுக்கொள் என்றுரைப்பான் குப்பன். நன்றாக கேட்கும், மற்றொன்றை வாயில் போட்டால் மண்ணுலக காட்சியெல்லாம் மற்றிங்கிருந்தபடி கண்ணுக்கெதிரிலே காணலாம், சொல்லிவிட்டேன், ஆதலால் மூலிகையின் ஆசை தனி என்றான். மோதிடுதே கேட்ட பின்பு மூலிகையில் ஆசை என்றால், என்னடி பெண்ணே, நான் எவ்வளவு சொன்னாலும் சொன்னபடி கேட்காமல் தோஷம் விளைக்கின்றாய். பெண்ணுக்கு இது தகுமோ? வண்ணமலர் சோலையிலே எண்ணம் வேறாகி இருக்கின்றேன் நான் என்று கண்ணை அவள் கண்ணலிட்டு கையேந்தி நின்றிட்டான். பெண்ணுக்கு பேச்சுரிமை வேண்டாம் என்கின்றீரோ? மண்ணுக்கும் கேடாய் மதித்தீரோ பெண்ணினத்தை? பெண்ணடிமை தீரு மட்டும் பேசும் திருநாட்டு, மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயற்கொம்பே. ஊமை என்று பெண்ணை உரைக்கு மட்டும் உள்ளடங்கும் ஆமை நிலைமைதான் ஆடவர்க்கும் உண்டு. புலனற்ற பேதையாய் பெண்ணைச் செய்தால் அந்த நிலம் விளைந்த பைங்குள் நிலையும் அம்மட்டே. சித்திரநிகர் பெண்டீர்களை சீரழிக்கும் பாரதனர் புத்திரர்களை பற்றியென்றோ பூலோகம் தூற்றுவது? சற்றும் தயங்கேன், தனியாய் சஞ்சீவி மலை உற்றேறி மூலிகையின் உண்மை அறிந்திடுவேன். மூலிகையை தேட முடியாவிட்டால் மலையின் மேலிருந்து கீழே விழுந்திறக்க நான் அறிவேன். ஊரிலுள்ள பெண்களெல்லாம் உள்ளத்தை பூர்த்தி செய்யும் சீரியர்க்கு மாலையிட்டு சீரடைந்து வாழ்கின்றார். தோகை மயிலே, இதை நீ கேள், சொல்லுகின்றேன். நாகம்போல் சீறுகின்ற நாதரிடம் சொல்லிவிடு, பச்சிலைக்கு சஞ்சீவி பர்வதம் செல்வேன் என்றாள். அச்சு பதுமையே, ஆரணங்கே நில்லேடி, நானும் வருகின்றேன் நாயகியே, நாயகியே, ஏனிந்த கோபம், எழிலான காதலியே என்று குப்பன் ஓடி இளவஞ்சியை தழுவி நின்றான். இளவஞ்சி மகிழ்வுற்றாள். அவ்விரண்டு மூலிகையில் ஆரணங்கே நீ ஆசை இவ்வளவு கொண்டிருத்தல் இப்போதுதான் அறிந்தேன். கூட்டிப்போய் பச்சிலையை கொய்து தருகின்றேன், நீட்டாண்மைக்காரி, எனக்கென்ன நீ தருவாய் என்று மொழிந்தான் எழுங்காதலால் குப்பன். முன்னை இலை கொடுத்தால் முத்தம் பெறுகின்றாள், என் கிளியே நீ முத்தம் எத்தனை ஈவாய் என்றான். என்றன் கரத்தால் இறுக உமைத்தழுவி நோகாமல் முத்தங்கள் 100 கொடுப்பேன் என்றாள். ஆசையால் ஓர் முத்தம் அச்சாரம் போடென்றான். கேலிக்கு நேரம் இதுவல்ல கேளுங்கள், மூலிகைக்கு பக்கத்தில் முத்தம் கிடைக்கும் என்றாள். குப்பன் தவித்திட்டான் காதற் கொடுமையினால். எப்போது நாம் உச்சிக்கேறி தொலைப்பதென அண்ணாந்து பார்த்திட்டான் அம்மலையின் உச்சிதனை. கண்ணாட்டி தன்னையும் போர் கண்ணார் கவனித்தான். வஞ்சி அப்போது மணாலன் மலைப்பதனை கொஞ்சம் அவமதித்து கோவை உதடு திறந்தாள். திறந்து சிரிக்கும் உன் குப்பன் பறந்தான் பருவதமேல் பாங்கியையும் தூக்கியே. கிட்டறிய காதற் கிழத்தி இடும் வேளை
விட்டறிந்த கல்லைப் போல் மேலேறிப் பாயாதோ? கண்ணின் கடைப்பார்வை காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் குமரருக்கு மாமலையும் ஓர் கடுகாம். மாமலைதான் சென்னி வளைந்து கொடுத்ததுவோ, நாம் மலைக்கு குப்பன் விரைவாய் நடந்தானோ? மங்கையினை கீழிறக்கி மாதே இவைகளே அங்குரைத்த மூலிகைகள் அட்டியின்றி கிள்ளிக்கொள் என்றுரைத்தான் குப்பன். இளவஞ்சி தான் மகிழ்ந்து சென்று பறித்தாள். திரும்பிச் சிறிது வழி வந்தார்கள். அங்கு ஒரு மரத்து நிழலிலே சிந்தை மகிழ்ந்து சறக்க அமர்ந்தார்கள். மூலிகையில் ஓர் இனத்தை முன்னே இருவருமாய் ஞாலத்து பேச்சறிய நாக்கிலிட்டு தின்றார்கள். வஞ்சிக்கும் குப்பனுக்கும் வையத்து மாந்தர்களின் நெஞ்சம் வசமாக நேரில் அவர் பேசுதல் போல் செந்தமிழில் தங்கள் செவியிற் கேட்கப் பெற்றார். அந்த மொழிகள் அடியில் வருமாறு: இத்தாலி தேசம் இருந்து நீ இங்கு வந்தாய். 10 தினமாய் பாங்காய் உணவுண்ண இவ்விடுதி தன்னில் இருந்து வருகின்றாய். எவ்வாறு நான் சகிப்பேன் இந்த கருப்பன் எனக்கெதிரே உட்கார்ந்திருப்பதனை என்றாய். தனக்கெனவே நல்லுணவுச் சாலை ஒன்றுண்டாக்கி அங்கவன் சென்றால் அடுக்கும் என உரைத்தாய். இத்தாலிச் சோதரனே, என்ன மதியுனக்கே? செத்து மடிவதிலும் சேர்ந்து பிறப்பதிலும் இவ்வுலக மக்களிலே என்ன பேதம் கண்டாய்? செவ்வை பெறும் அன்பில்லார் தீய பேதம் கொள்வார். எங்கள் பிராஞ்சியர்கள் இப்பேதம் பாராட்டி தங்கள் பழம்கீர்த்தி தாழ்வடைய ஒப்பார்கள். பேதபுத்தி சற்றும் பிடிக்காது போ போ போ, பேதம் கொண்டோர்க்கு பிரான்சில் இடமில்லை என்ற மொழிகள் இவர் காதில் கேட்டவுடன் நன்கு பிரான்சியர்க்கு நாக்குளிர வாழ்த்துரைத்தார். பின்னர் அமெரிக்கன் பேசுவதை கேட்டார்கள். அன்னவன் பேச்சும் அடியில் வருமாறு: நல்ல அமெரிக்கன் நானிலத்தில் வாழ்கின்ற எல்லாரும் நன்றாய் இருக்க நினைத்திடுவான். பொல்லா அமெரிக்கன் பொன்னடைந்து தான் மட்டும் செல்வனாய் வாழ தினமும் நினைத்திடுவான். நல்லவனாய் நான் இருக்க நாளும் விரும்புகின்றேன். சொல்லும் இது கேட்ட தோகையும் குப்பனும் கொத்தடிமையாக்கி குறைவுபடும் நாட்டுக்கு மெத்த துணையாகி இவன் மேன்மை அடைக என்றார். இங்கிலாந்து தேசம் இருந்தொருவன் பேசினான். இங்கிருந்து கேட்டார் இருவரும் என்னவென்றால்: ஓ என் சகோதரரே, ஒன்றுக்கும் அஞ்சாதீர். நாவலந்தீவு நம்மை விட்டு போகாது. வாழ்கின்றார் 30 முக்கோடி மக்கள் என்றால் சூழ்கின்ற பேதமும் அந்த தொகையிருக்கும். ஆகையால் எல்லோரும் அங்கே தனித்தனிதான். ஏக மனதாகி அவர் நம்மை எதிர்ப்பதெங்கே? பேதம் வளர்க்க பெரும் பெரும் புராணங்கள், சாதி சண்டை வளர்க்க தக்க இதிகாசங்கள், கட்டிச் சமூகத்தின் கண்ணவித்து தாமுண்ண கொட்டி இழக்கும் குருக்கள் கணக்கற்றார். தேன் சுரக்க பேசி இந்த தேசத்தை தின்னுதற்கு வான் சுரரை விட்டு வந்த பூசுரரும் வாழ்கின்றார். இந்த உளைச்சேற்றை ஏறாத ஆழத்தை எவ்விதம் நீந்தி நம்மை எதிர்ப்பார்? இன்னமும் சிந்தனா சக்தி சிறிதுமின்றி மக்களுக்கு தம் தோல் உழைப்பிலே நம்பிக்கை தானுமின்றி ஊறும் பகுத்தறிவை இல்லாதொழித்துவிட்டு சாரற்ற சக்கையாய் சத்துடம்பை குன்ற வைத்து பொற்புள்ள மாந்தர்களை கல்லாக்கியே அந்த கற்கள் கடவுள்களாய் காணப்படும் அங்கே. இந்த நிலையிற் சுதந்திரப் போரெங்கே? கொந்தளிப்பில் நல்லதொரு கொள்கை முளைப்பதெங்கே? தேசம் அழிந்துவிடும், சுற்றத்தார் செத்திடுவார், போகங்கள் வேண்டாம், பொருள் வேண்டாம், மற்றும் இந்த பாலுலகம் பொய்யே பரமபதம் போயென்னும் தாழ்வகற்ற எண்ணுங்கால் சாக்குருவி வேதாந்தம் சாதி பிரிவு சமயப் பிரிவுகளும் நீதிப் பிழைகள் நியமப் பிழைகளும் மூடப் பழக்கங்கள் எல்லாம் முயற்சி செய்தே ஓடச் செய்தால் நம்மையும் ஓடச் செய்வார் என்பேன். இந்த பிரசங்கம் இவ்விருவர் கேட்டார்கள். சொந்த நிலைக்கு துயருற்றார். வஞ்சி சிலை போல் இருந்தால் திகைத்தாள். பின் நாட்டின் நிலையறிய நேர்ந்தது பற்றி மகிழ்ந்திட்டாள். பச்சிலையால் நல்ல பயன் விளையும் என்று சொன்னாள். பச்சிலையை தந்த பருவதத்தை கும்பிட்டாள். இந்த இலையால் இனி நன்மை கொள்க என்று சொந்த நாட்டிற்கு சொன்னால் பெருவாழ்த்து. வல்லமைகள் பச்சிலையின் மர்மத்தை கண்டபடி சொல்லியனை தூக்கி வந்து சூட்சமத்தை காட்டிய கண்ணாளர்தாம் வாழ்வடைக என்றாள். அவருடைய தோலை ஒரு தரம் கண்ணார் சுவை பார்த்தாள். அச்சமயம் குப்பன் அழகியதன் தாய்நாட்டார் பச்சை பசுந்தமிழில் பேசுவதை கேட்டிருந்தான். குப்பனது தோளில் குளிர்ந்த மலர் ஒன்று விழ இப்பக்கம் பார்த்தான். வஞ்சி இளங்கையால் தட்டிய தட்டொன்று சந்தேகம் தீர்ந்தவனாய், கட்டிக்கரும்பே, கவனம், எனக்கு நமது தேசத்தில் நடக்கின்ற பேச்சில் அமைந்து கிடக்குதென்றான். வஞ்சி அது கேட்டே, அந்நியர்கள் பேசுவதில் அன்பை செலுத்துங்கள், கன்னத்தை மாத்திரம் என் கையிற் கொடுத்திடுங்கள் என்றாள். அன்பும் உனக்குத்தான், ஆருயிரும் உன்னதுதான், இன்பக்கிளியே எனக்களிப்பாய் முத்தமென்றான். கையோடு கை கலந்தார். முத்தமிடப் போகையிலே ஐயோ ஐயையோ என்ற அவலமொழி காதிலே வீழ்ந்தது. முத்தம் கலைந்தது. ஈதென்ன விந்தை, எழில் வஞ்சி கேள் என்றான். வஞ்சி கவனித்தால். சத்தம் வரும் வழியாய் நெஞ்சைச் செலுத்தினார்.
நேரிழையும் காதலனும். ஓர் நொடியிற் சஞ்சீவி பர்வதத்தை ஓடிப்போய் வேரோடு பேர்த்து வர வேண்டுமே ஐயாவே, இப்பாழும் வாக்கை இருவரும் கேட்டார்கள். குப்பனும் மிக பயந்து கோதை முகம் பார்த்திட்டான். வஞ்சியவள் நகைத்தே, இன்பம் அனாலரே, சஞ்சீவி பர்வதத்தை தாவிப் பெயர்க்கும் மனிதரும் இல்லை, மலையும் அசையாது. இனி அந்த சத்தத்தில் எண்ணம் செலுத்தாதீர் என்றுரைத்தாள் வஞ்சி. இது சொல்லித் தீரும் முன், நன்றாக உங்களுக்கு ராமன் அருளுண்டு, வானம் வரைக்கும் வளரும் உடலுண்டே, ஏனிங்கு நின்றீர் எடுத்து வருவீர் மலையை என்ற இச்சத்தம் இவர் செவியில் வீழ்ந்தவுடன், குன்று பெயர்வது கொஞ்சமும் பொய்யல்லவென்று குப்பன் நடுநடுங்கி கொஞ்சுமில வஞ்சியிடம், மங்கையே, ராமனருள் வாய்த்தவனாம், வானமட்டும் அங்கம் வளர்வானாம், அப்படிப்பட்டவனை இந்த சஞ்சீவி மலை தன்னை எடுத்து வர அந்த மனிதன் அங்கே ஆணையிடுகின்றான். நாளடியில் இங்கு நடந்து வந்து நாம் மலையின் மேலிருக்கும் போதே வெடுக்கென்று தூக்கிடுவான். இங்கு வருமுன் இருவரும் கீழிறங்கி அங்குள்ள சாரல் அடைந்திடுவோம் வாவென்றான். ராமன் எங்கே, ராமன் அருளெங்கே, சஞ்சீவி மாமலையை தூக்கும் ஒரு வல்லமை எங்கே? இவற்றில் கொஞ்சமும் உண்மை இருந்தால் நாம் கொத்தவரை பிஞ்சுகள் போல் வாடிப் பிழைப்பரிதாகி அடிமையாய் வாழ்வோமே, ஆண்மைதான் இன்றி மிடிமையில் ஆழ்ந்து விழியோமே என்றந்த வஞ்சி உரைத்தாள். பின் மற்றுமோர் பெருஞ்சத்தம் அஞ்சுகின்ற குப்பன் அதிரச் செய்திட்டதே. அம்மலையை ஓர் நொடியில் தூக்கி வந்தையாவே, உம்மெதிரில் வைக்கின்றேன், ஊஹிஹி ஊஹிஹி. குப்பன் பதைத்தான். குடலருந்து போனது போல், எப்படித்தாம் நாம் பிழைப்போம், ஏதும் அறிகிலேன். சஞ்சீவி பர்வதத்தை தாவித் தரையோடு பஞ்சிருக்கும் மூட்டை போல் பாவி அவன் எவனோ தூக்குகின்றான். வஞ்சி சுகித்திருக்க எண்ணினையே, சாக்காடு வந்ததடி, தக்கவிதம் முன்னமே நம்பென்று நான் சொன்ன வார்த்தையெல்லாம் நம்பாமல் வம்பு புரிந்தாய், மலையும் அதிர்ந்திடுதே. முத்தம் கொடுத்து முழுநேரமும் தொலைத்தாய், செத்து மடியும் போது முத்தம் ஒரு கேடா, என்றன் உயிருக்கே யமனாக வாய்த்தாயே, உன்றன் உயிரைத்தான் காப்பாற்றிக் கொண்டாயா. தூக்கிவிட்டான் தூக்கிவிட்டான், தூக்கிப் போய் தூளாக ஆக்கிச் சமுத்திரத்தில் அப்படியே போட்டுடுவான். எவ்வாறு நாம் பிழைப்போம்? ஏடி, இதை நீதான் செவ்வையாய் யோசித்து செப்பாயோ ஓர் மார்க்கம் என்று துடிதுடிக்கும் பொழுதில் இளவஞ்சி நின்று நகைத்து தன் நேசனைக் கையால் அணைத்தே, இப்புவிதான் உண்டாகி எவ்வளவு நாளிருக்கும், அப்போது தொட்டிந்த அந்தி நேரம் வரைக்கும் மாமலையை தூக்கும் மனிதன் இருந்ததில்லை. ஓ மணவாளரே, இன்னும் உரைக்கின்றேன், மண்ணும் உலகம் மறைந்தொழியும் காலமட்டும் பின்னும் மலை தூக்கும் மனிதன் பிறப்பதில்லை. அவ்வாறே ஓர் மனிதன் ஆகாயம் பூமி மட்டும் எவ்வாறு நீண்டு வளருவான்? இல்லை இல்லை, காதல் நிசம், இக்கனிமுத்தம் மிக்க உண்மை, மாது தோல் தோல் மறுவுவது மெய்யாகும். நம்புங்கள், மெய்யாய் நடக்கும் விஷயங்கள் இவை. சம்பவித்த உண்மை அச்சம்பவத்தால் தாக்குறுமோ? வாழ்க்கை நதிக்கு வின் வார்த்தை மலையும் தடையோ? வாழ்த்தாமல் தூற்றுகின்றீர் வந்து நிற்கும் இன்பத்தை. பொய்யுரைப்பார், இந்த புவியை ஒரு சிற்றெரும்பு கையால் எடுத்ததென்பார், ஐயோ என்றஞ்சுவதோ? முத்தத்தை கொள்க முழு பயத்தில் ஒப்படைத்த சித்தத்தை வாங்கிச் செலுத்துங்கள் இன்பத்தில் என்றுரைத்தாள் வஞ்சி. இதனாற் பயனில்லை, குன்று பெயர்ந்ததென்று குப்பன் மனம் அழிந்தான். இந்நேரம் போயிருப்பார், இந்நேரம் பேர்த்தெடுப்பார், இந்நேரம் மேகத்தில் ஏறி பறந்திடுவார். உஸ்ஸென்று கேட்குதுபார் ஓர் சத்தம் வானத்தில், விஸ்வரூபம் கொண்டு மேலேறி பாய்கின்றார். இம்மொழி கேட்டான் குப்பன், ஐயோ என உரைத்தான். அது மட்டும் சொல்லத்தான் ஆயிற்று குப்பனுக்கே. உண்மை அறிந்தும் உரைக்காதிருக்கின்ற பெண்ணான வஞ்சிதான் பின்னும் சிரித்து, மனதை விடாதீர் மணாலரே, காதில் இனிவிழப் போவதையும் கேளுங்கள் என்றுரைத்தாள். வஞ்சியும் குப்பனும் சத்தம் வரும்படியில் நெஞ்சையும் காதையும் நேராக வைத்திருந்தார். இப்படியாக அனுமார் எழும்பிப் போய் அப்போது ஜாம்பவந்தன் ஆராய்ந்து சொன்னது போல் சஞ்சீவி பர்வதத்தை தாவி பறந்ததுமே கொஞ்ச நேரத்தில் இலங்கையிலே கொண்டு வந்து வைத்தார். உடனே மலைமருந்தின் சக்தியால் செத்த ராமனும் லக்ஷ்மணனும் சேர்ந்தெழுந்தார். உற்றிதனை கேட்ட குப்பன், ஓஹோ, மலையதுதான் சற்றும் அசையாமல் தான் தூக்கிப் போனானே, லங்கையிலே வைத்தானே, லங்கையிலே நாம் தப்போமே என்றான். நடுக்கம் இதயத்தில் நீங்கவில்லை. இன்னும் பொறுங்கள் என உரைத்தாள் வஞ்சி. பெரும்பார சஞ்சீவி பர்வதத்தை பின்னர் இருந்த இடத்தில் அனுமார் எடுத்தேகி வைத்துவிட்டு வந்தார். மறுநிமிஷம் ஆகா, முன் செத்தார்க்கு உயிர் கொடுத்தார், தெண்டமும் போட்டு நின்றார். குப்பனது கேட்டு குலுக்கென்று தான் நகைத்தான். அப்போதே நான் நினைத்தேன் ஆபத்திராதென்று. நான் நினைத்த வண்ணம் நடந்ததுதான் ஆச்சரியம். ஏனடி வஞ்சி, இனியச்சம் இல்லை என்றான். ஆனாலும் இன்னும் அரை நிமிஷம் காத்திருங்கள், நானும் அதற்குள்ளே நாதரே உம்மையொரு சந்தேகம் கேட்கின்றேன், தக்க விடையளிப்பீர். இந்த மலையில் நாம் ஏறிய பின் நடந்த ஆச்சரிய சம்பவம்தான் என்ன, அதையுரைப்பீர். பேச்சை வளர்த்த பிரியப்படவில்லை என்றாள் இளவஞ்சி. குப்பன் இசைக்கின்றான். என்னடி வஞ்சி, இதுவும் தெரியாதா? நாமிங்கு வந்தோம், நமக்கோர் நலிவின்றி மாமலையை
அவ்வனுமார் தூக்கி வழிநடந்து இலங்கையிலே வைத்து ராமன் எழுந்ததும் இங்கெடுத்து வந்தே இருப்பிடத்தில் வைத்தது. கண்ணே மலையை கடுகளவும் ஆடாமல் கண்ணாடி பாத்திரத்தை கல் தரையில் வைப்பது போல் தந்திரமாய் மண்ணில் தலைகுனிந்து வைத்திட்ட அந்த பகுதிதான் ஆச்சரியம் ஆகுமடி. ஆச்சரிய சம்பவத்தை குப்பன் அறிவித்தான். பேச்செடுத்தால் வஞ்சி, பிறகும் ஒரு சத்தம். இது மட்டும் இன்று கதையை நிறுத்துகிறேன். செம்மையாய் நாளைக்கு செப்புகிறேன் மற்றவற்றை. சத்திய இராமாயணத்திற் சத்தான இப்பகுதி உத்தியாய் கேட்டோர் உரைத்தோர் எல்லோருமே இங்குள்ள போகங்கள் எல்லாம் அனுபவிப்பர். அங்குள்ள வைகுந்தம் அட்டியின்றிச் சேர்வார்கள். ஜானகி கந்தா ஸ்மரணே ஜெய ஜெயராம். மானே ஈதென்ன என்றான் வையம் அறியா குப்பன். முன்பு நான் உங்களுக்கு முத்தம் கொடுக்கையிலே சொன்ன ஐயையோ தொடங்கி இதுவரைக்கும் ராமாயணம் சொல்லி நாளை கழிக்கின்ற ஏமாந்தார் காசு கெசமானன் என்றுரைக்கும் பாகவதன் சொன்னான் பல பேரை கூட்டியே. ஆகியதும் இந்த அரிய உழைப்புக்கு 10 15 பாகவதன் பெற்றிடுவான். சித்தம் மலைக்க சிறிதுமிதில் இல்லை என்று கையிலிருந்த ஒரு காட்சி தரும் மூலிகையை ஐயா இதை விழுங்கி அவ்விடத்திற் பாருங்கள் என்றந்த குப்பனிடம் ஈந்து தானும் தின்றாள். தின்றதும் தங்கள் விழியால் தெருவொன்றில் மாளிகையினுள்ளே மனிதர் கூட்டத்தையும் ஆளிவாய் பாகவதன் அங்கு நடுவிலே உட்கார்ந்திருப்பதையும் ஊர்மக்கள் செல்வதையும் பட்டை நாமக்கார பாகவதன் ரூபாயை தட்டி பார்க்கின்றதையும் சந்தோஷம் கொள்வதையும் கண்டார்கள். கண்டு கடகடவென்றே சிரித்தார். வண்டு விழையுடைய வஞ்சி உரைக்கின்றால் வானளவும் அங்கங்கள் வானரங்கள் ராமர்கள் ஆனது செய்யும் அனுமார்கள் சாம்பவந்தர் ஒன்றல்ல 1000 நூல்கள் உரைக்கட்டும். விஸ்வரூப பெருமை மேலேறும் வன்மைகள் உஸ்ஸென்ற சத்தங்கள் அஸ்ஸென்ற சத்தங்கள் எவ்வளவோ நூலில் எழுதி கிடக்கட்டும். செவ்வை கிருபை செழுங்கருணை அஞ்சலிகை இத்தனையும் சேருமட்டும் என்ன பயனுண்டாம். முக்தி முழு ஸ்வர்க்கம் முற்றும் உரைக்கட்டும். உள்ள பகுத்தறிவு கொவ்வாத ஏடுகளால் எல்லை அசைக்க இயலாது. மனிதர்கள் ஆக்குவதை ஆகாதழிக்குமோ போக்குவதை தேக்குமோ சித்தம் சலியா திறன் வேண்டும். மக்கள் உழைப்பில் மலையாத நம்பிக்கை எக்களிக்க வேண்டும் இதயத்தில். ஈதன்றி நல்லறிவை நாளும் உயர்த்தியே புல்லறிவை போக்கி புதுநிலை தேடல் வேண்டும். மக்கள் உழைக்காமுன் மேலிருந்து வந்துடுமோ? எக்காரணத்தினாலும் இன்மையிலே உண்மையுண்டோ? மீளாத மூட பழக்கங்கள் மீண்டும் உமை நாடாதிருப்பதற்கு நானும் கலையின்று சஞ்சீவி பர்வதத்தில் கூப்பிட்டேன். தற்செயலாய் அஞ்சும் நிலைமையே அங்கே நிகழ்ந்ததுண்டாம். உங்கள் மனதில் உறைந்து கிடந்த பங்கஞ்சை மூட பழக்க வழக்கங்கள் இங்கினிமேல் நில்லாதென நான் நினைக்கின்றேன். தங்கள் கை நீட்டி தமியாலை முன்னரே சாரலிலே முத்தம் தர கேட்டீர், சாயவில்லை. ஈரமலையிலே யான் தந்தேன், ஏற்கவில்லை. சத்தத்தை எண்ணி சலித்தீர், அச்சத்தால் முத்தத்தை மாற்ற முடியாமற் போனாலும் உம்மை பயம்காட்டி ஓலையிட்ட சத்தத்தால் செம்மை முத்தம் கொள்ளவில்லை. சேர்த்து முத்தம் கொள்வீரே. ஏ நான் இன்றைக் கேளனத்துக் காலானேன். நீ ஏன் இதையெல்லாம் நிச்சயமாய் சொல்லவில்லை? ராமாயணம் என்ற நலிவு தரும் கதை பூமியில் இருப்பதை இப்போதே அறிகின்றேன். நம்பத்தகாதவெல்லாம் நம்ப வைத்து தங்கள் நலம் சம்பாதிக்கின்ற சரித்திரக்காரர்களால் நாடு நலிகுவதை நானின்று கண்டுணர்ந்தேன். தோடு புனைந்த சுடர்கொடியே நன்று சொன்னாய். நல்ல இமயம் நலங்கொழிக்கும் கங்கை நதி, வெள்ளத் தமிழ்நாட்டின் மேன்மை பொதியமலை, செந்நெல் வயல்கள் செங்கரும்புத் தோட்டங்கள், தின்னக் கனிகள் தெவிட்டா பயன்மரங்கள், இன்பம் செறிந்திருக்கும் இப்பெரிய தேசத்தில் 30 முக்கோடி மாந்தர்கள் மொய்த்தென்ன, செப்பும் இயற்கை வளங்கள் செறிந்தென்ன, மூடப்பழக்கம் முடிவற்ற கண்ணுறக்கம் ஓடுவதென்றோ உயர்வதென்றோ நானறியேன். பாரடி மேற்றிசையில் சூரியன் பாய்கின்றான். சார்ந்த ஒளிதான் தகத்தகாய காட்சி. மாலை பொழுதும் வடிவழகு காட்டுது பார். சாலையிலோர் அன்னத்தை தன்பேடு தேடுது பார். என்னடி சொல்லுகின்றாய் ஏடி இளவஞ்சி, என்னெஞ்சை உன்னெஞ்சம் ஆக்கிப்பார் என்றுரைத்தான். தென்றலிலே மெல்லச் சிரிக்கும் மலர்போலே கண்ணியுடல் சிலிர்க்க காதலரே நாம் விரைவாய் சாரல் அடைவோமே. காதலுக்கு தக்க இடம். சாரலும் தன் மாலை நாயகியை சார குயில் கூவிக்கொண்டிருக்கும். கோலம் மிகுந்த மயில் ஆடிக்கொண்டிருக்கும். வாசம் உடைய நற்காற்று குளிர்ந்தடிக்கும். கண்ணாடி போன்ற நீர் ஊற்றுகள் உண்டு. கனிமரங்கள் மிக்க உண்டு. பூக்கள் மனம் கமழும். பூக்கள் தோறும் சென்று தேனீக்கள் இருந்தபடி இசைபாடி கழிக்கும். அன்பு மிகுந்தே அங்கிருக்கும் நாயகரே, இன்பமும் நாமும் இனி. சஞ்சீவி பர்வதத்தின் சாரல். பாவேந்தர் பாரதிதாசன் எழுதிய காவியம். வாசித்தவர் காரைக்கால் கே. பிரபாகரன்.